ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புடலங்காய் பொரியல். நான் ஒரு புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் வந்துட்டு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, சீரகம், உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ நம்ம புடலங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், காய் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புடலங்காயில் நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. நான் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. சிம்மில் வச்சு மூடி வைங்க, இல்லைனா கருகிடும். தேங்காய் போட்டால் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், புடலங்காய் பொரியல் சூப்பராக வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.